தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி 2024 மக்களவை தேர்தல் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில். ஸோ இது வந்து மொத்தம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம். எதுன்னு பார்த்தோம்னா சங்கரன் கோவில், தென்காசி, கடையநல்லூர், வசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்ட் ராஜபாளையம், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 தனி சட்டமன்ற தொகுதிகளும் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 2019 மொத்தம் ஒரு 14,88,000 ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் வந்து இந்த தொகுதியில் இருந்தாங்க. இப்போ 2024 நிலவரத்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15,16,000 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. இதில் 27,000 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து புதுசாக இந்த எலெக்ஷனில் வந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரோலை வந்து கிரியேட் பண்ணும், ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தென்காசி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா 1957 நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலிருந்து இப்போ 2019 வரைக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 9 முறை வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுடைய கோட்டையாக இந்த இடம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முறை தமாக, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியும், 3 முறை அதிமுகவும், 2 முறை இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து வின் பண்ணலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டிஎம்கே வந்து ஒரு முறை வின் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னா 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனில். ஏன் வந்து டிஎம்கே உடைய இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது 2014 டிஎம்கேவும் காங்கிரஸும் வந்து பெரிய அளவில் அலைன்ஸ் வைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸுடைய கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது காங்கிரஸ் டாமினேஷன். 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் தான் டிஎம்கே கேண்டிடேட் டிஎம்கே சார்பாக வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி வின் பண்ணாங்க. தென்காசி அப்படிங்கிறது தனி தொகுதி அப்படிங்கிறதுனால பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே 31% இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நாடார்கள் இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 18% இருக்காங்க. அண்ட் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 17% இருக்காங்க. அண்ட் மற்ற பிற சமூகத்தினை சேர்ந்தவர்கள் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11% வந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக நாயுடு சமூகத்தினர்கள் வந்து ஒரு 6% இருக்காங்க. யாதவாஸ் சமூகத்தினர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8% இருக்காங்க. அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து இங்கே ஒரு 9% இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இந்த 31% பட்டியலின சமூகத்தினர் சேர்ந்தவர்கள் இவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லா கட்சிக்குமே வந்து கொஞ்சம் ஏறும் இறங்கும் பிரியும், ஒரு மிக்சடாக தான் ஓட்டு போகும். இந்த டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இந்த இந்தியா அலைன்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து ஒரு ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அண்ட் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும், ஸோ பிஜேபின்றதை விட ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஓட்டு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து ஒரு 5% ஓட்டு வந்து 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி இது ஏறுமா இறங்குமான்றதையும் நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போ எந்தெந்த கட்சியிலேருந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் இந்த தொகுதியில் கிளம்புறாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பார்ட்டி டிஎம்கே சார்பாக யார் கிளம்புறாங்கன்னா டாக்டர் ராணி ஸ்ரீகுமார். இவங்க பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர். ஸோ அந்த தொகுதியில் வந்து இப்போ புதுமுக ஒரு வேட்பாளர், லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே சார்பில் தனுஷ்குமார் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை வந்து களமிறக்கப்பட்டாங்க. அவரை வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணார். ஸோ அவருக்கு தான் திரும்ப வந்து இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இந்த டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் இவங்க தான் வந்து களமிறங்கி இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் இவங்க டாக்டராக வந்து வேலை பார்க்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு எப்படி சீட்டு வந்து ஒரு புதுமுக வேட்பாளருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எம்பி கனிமொழி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவங்களுக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டது. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல வந்து ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர். அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு முகம் அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு புதுமுகம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எதிர்த்து இந்த இடத்துல போட்டியிடுறாங்க. ஸோ அவங்க புதுமுகம் அப்படின்னாலும் அந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு ஓட்டு இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு புதுமுக வேட்பாளரை வந்து இந்த இடத்துல களமிறக்கியிருக்காங்க டிஎம்கே சார்பில். ஸோ டிஎம்கேக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆதரவு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்ட்டி என்ன அப்படின்னா அதிமுக கட்சி சார்பாக போட்டியிட போகிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருக்குன்னு ஒரு தனி கட்சி இருக்குது, புதிய தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி 1999 லோக்சபா எலெக்ஷன்லேருந்து வந்து இந்த கட்சி ஆக்டிவாக இருக்குது. இவர் தான் இந்த கட்சியோட ஃபவுண்டர். அண்ட் இவர் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் பார்த்தோம் அப்படின்னா 1999 இப்போ வரைக்குமே வந்து வெவ்வேறு கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சு இவர் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இது மாதிரி வந்து மிக்சடாக எல்லா கட்சி கூடயும் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு மருத்துவர், அந்த துறையில் வந்து நிறைய படிச்சிருக்கிறாரு.
அண்ட் அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து இருக்குது. இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 1996 அண்ட் 2011 இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் இவருடைய அந்த புதிய தமிழகம் கட்சி அப்படிங்கிறது வின் பண்ணாங்க ஒரு அலைன்ஸில். அதுக்கப்புறம் நடந்த எல்லா தேர்தலையும் வந்து இவர் வந்து தோல்வியை தான் தழுவினார். கிட்டத்தட்ட லாஸ்ட் எலெக்ஷனில் 2019 கூட இவர் வந்து இதே அதிமுக கூட்டணியில் வந்து புதிய தமிழகம் கட்சி சார்பாக வந்து போட்டியிட்டார். ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர்கிட்ட வந்து இவர் தோல்வியை தழுவி இருந்தார். ஸோ அந்தளவுக்கு இவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இருந்தாலும் ஸோ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இது வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்த 2011க்கு அதுக்கப்புறம் நடந்த எந்த எலெக்ஷன்லேயும் வந்து பெரிய அளவில் எல்லா ஃபார்மேட்லையும் நடந்த எந்த எலெக்ஷன்லேயும் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து காட்டலை. ஸோ இருந்தாலும் கூட இவருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபாலோவர்ஸை வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இவர் வெவ்வேறு காலத்தில் எந்த கட்சிக்கு வந்து இவர் யார் கூட வந்து கூட்டணி வச்சாலும் கூட இவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபாலோவர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் இவருக்கு வந்து ஒரு பெரிய பலம். ஸோ இந்த வாட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் இருந்தாலும் ஸோ அதிமுகவுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்க போகுது, ஸோ என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வரும். ஆனால் கண்டிப்பாக டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே என்ற ஒரு பேட்டில் வந்து பெரிய அளவில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேண்டிடேட் வந்து யார் அப்படின்னா பிஜேபி சார்பாக போட்டியிடுற ஜான் பாண்டியன் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இவர் இண்டிபெண்ட்டாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் தான் வந்து ஃபவுண்டரும் கூட. ஸோ இவர் வந்து இவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தென் தமிழகத்தில் குறிப்பாக பல இடங்களில் வந்து இந்த சாதியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய போராட்டங்கள் வந்து களத்தில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் ஒரு பெரிய ஃபேம் அப்படின்னு சொல்லலாம் தமிழக அரசியலில். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 விதமான விமர்சனங்களும் உண்டு. ஒரு பக்கம் இவருடைய ஆதரவாளர்கள் வந்து இவரை வந்து ஒரு மாஸ் லீடராக வந்து பார்ப்பாங்க, அந்தளவுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மேலே வந்து நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஸோ இவர் வந்து எதுக்கு வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சார், இது மாதிரியான விமர்சனங்களும் இவருக்கு வந்து வைக்கப்படுது. ஸோ இவரோட ஜேர்னி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1999 இவர் வந்து ஆக்டிவாக வந்து இருக்கார். ஸோ அப்போ பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக யூத் விங் செக்ரட்டரியில் வந்து இவர் ஒரு ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவருக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஜான் பாண்டியன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் 90s அந்த பீரியட்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து பயணிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரே வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி பல தேர்தலில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கூட்டணியோடவும் சரி இல்லை இண்டிபெண்ட்டாகவும் இவர் கட்சி சார்பாக வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் பிஜேபி, ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி இது மாதிரியான கட்சிகள் கூட தான் மெஜாரிட்டியாக வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பல தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதாவது மக்களவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 2 முறை, இந்த 2024 இதை சேர்த்து வந்து 2 முறை, அண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் இவர் கட்சி வந்து பார்த்தோம்னா ஒரு 7 முறை போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய அளவில் வந்து இவருக்கு ஒரு ஓட்டு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கல. ஆனால் இவர் இண்டிபெண்ட்டாக நிற்கும் போது பார்த்தோம்னா ஒரு ரொம்ப லீஸ்டான ஒரு வாக்குகள் தான் இவங்க கட்சிக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணி வைக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் கால் கிட்ட வந்து வந்திருக்கிறாரு. அது மாதிரி பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் இல்லை அப்படின்னாலும் இவரை பொறுத்தவரையும் இவர் கட்சி வந்து ஒரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இவருக்கும் இவர் கட்சிக்கும் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையும் ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த பக்கம் இருக்கிறாரு, அவர் எந்த இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி இந்த எலெக்ஷனில் 2024 பிஜேபியுடைய அந்த என்டிஏ அலைன்ஸில் இவருடைய கட்சி இருக்குது. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென்காசி அந்த பகுதியில் கூட வந்து பிஜேபி கடந்த முறையை விட பெரிய அளவில் வந்து இந்த வாட்டி வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்குன்னு ஒரு தனி சப்போர்ட் அந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் வர அன்னைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்தா நம்ம பார்க்க போகிற கட்சி எது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து இந்த ஒரு தொகுதியில் வந்து டாக்டரை வந்து களமிறக்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிஎம்கேலையும் ஒரு டாக்டர், ஏடிஎம்கேலையும் வந்து ஒரு டாக்டர் வந்து போட்டிடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் வந்து மருத்துவர்களை வந்து களமிறக்குனாங்க. இந்த தொகுதியில் ஒரு மருத்துவரை வந்து களமிறக்கல. இசை மதிவாணன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. இவர் பார்த்தோம்னா 2019, 21 இந்த மாதிரியான அசம்பிளி அண்ட் லோக்சபா எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த 2024 ஓகே அந்த இடத்துல ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு நபரே வந்து நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து அந்த இடத்துல தென்காசி ஜென்ரலாகவே ஒரு வளம் சார்ந்த ஒரு இடம். அது விவசாயமாக இருக்கட்டும் இல்லை இந்த வனப்பகுதி அண்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை செழிப்பான ஒரு இடம்.
அந்த இடத்துல இவர் வந்து இந்த விவசாயம் காப்போம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாகவே வந்து நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு விமர்சனம் வரும். நாம் தமிழர் கட்சி வந்து கத்துறாங்க, சீமானவர்கள் கத்துறாரு, பேசுறாரு, ஆனால் பெருசாக களத்தில் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு விமர்சனம் இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கத்துவாங்க, ஆனால் களத்தில் வந்து பெருசாக எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட கேட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வின் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவருடைய இந்த பேட்டிகள்லாம் பார்த்தோம்னா இவர் ஸ்டேஜில் ஒரு பெரிய, அதாவது சீமானவர்கள் வந்து எப்படி ஒரு எழுச்சி மிக்க ஒரு பயங்கரமாக பேசுவாரோ அது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட இவரும் பேசுவார். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் சொல்கிற அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, ஆனால் மீடியா வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி யாரும் காட்ட மாட்டாங்க. ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இது மாதிரியான பெரிய பெரிய பார்ட்டிலாம் பேசினா தான் வந்து அவங்க பண்ணுறதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, நாம் தமிழர் கட்சியும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை காட்ட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் இன்னும் பெரிய அளவில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் நிச்சயமாக வந்து ஒரு மும்முனை போட்டி இருந்தாலும் ஸோ ஒரு இந்த 3 கட்சிக்கும் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குமே. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெருசாக வந்து கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி ஸோ எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே வந்து தென்காசி சொல்லலாம். ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் அவர்கள், இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம், எந்த டவுட்டும் இல்லை. தென்காசி மக்களவை தொகுதி இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தென்காசி ஜென்ரலாக வந்து ஒரு அழகான ஒரு இடம், அதாவது தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு அழகான இடங்கள் சொல்லக்கூடிய இடங்களில் ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு அழகான ஒரு இடங்கள், மலைகள், கிராமம், வயல், தண்ணி, எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக வந்து இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, அந்த டூரிஸ்ட்டுகள் வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல அந்த போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு நெரிசல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா குற்றாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலும், இல்லை சபரிமலை அந்த பக்கம் போனோம் அப்படின்னாலும், ஸோ இந்த இடத்த அப்படி டச் பண்ணி தான் போனோம். ஏன்னா ஒரு பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு இடம். ஸோ அதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் சரி செய்யணும். அண்ட் பிரிட்ஜஸ் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. இன்னும் சில முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செண்பகவல்லி தடுப்பணை, இந்த அணை வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதை வந்து பெரிய அளவில் வந்து சரி செய்யணும். ஸோ அது வந்து சரி செய்யப்படாமலே இருக்குது. இதனால் வந்து கேரளாவுக்கு அதிக அளவில் வந்து தண்ணி வந்து போகுது, தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த பகுதியில் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்த்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணோம். அண்ட் இன்னொரு பக்கம் சிறு குறு தொழில்கள்லாம் வந்து பெரிய அளவில் இந்த இடத்துல நடக்குது, விவசாயமும் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தீர்த்து வச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும். ஸோ மக்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து டிஎம்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வச்சு ஓட்டு போடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பிளேயர்ஸாக வந்து 2 கட்சியோட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் அவர்கள், இன்னொரு பக்கம் முக்கியமாக கிருஷ்ணசாமி அவர்கள். அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து மக்கள் மனசில் வச்சு தான் வந்து வாக்களிப்பாங்க. ஸோ யார் வின் பண்ணுவா இந்த 4 பெரிய கட்சிகளில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேமாக இருக்கும். ஸோ யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 4 வந்து தெரியும். அண்ட் தென்காசி மக்களவை தொகுதி, இந்த தொகுதியை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.